ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டீம் டிஎன்எம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நான் வண்டியிலேருந்து பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். அது எதனால் பண்ணுறோம்? இப்போ நம்ம ஒரு 1 மந்த் யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி இருக்கும்போது பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுனால அந்த மெயின் இன்ஜினுக்கும் இதுக்கும் இருக்கிற கனெக்ஷனை நம்ம கட் பண்ணுறோம். சும்மா அந்த பேட்டரி லைஃப் சேவ் ஆகும், இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது என்னுடைய பைக் ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450. நான் இது பண்ணதுனால ஒரு சம்பவம் ஆச்சு. நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் அந்த டிஸ்கனெக்ட் ஆன ஒயரை திருப்பி நான் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தது. அந்த ஸ்பார்க் எதனால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, நம்ம ஒயரை திருப்பி கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ண ட்ரை பண்ணோன்னு பார்த்தா அதில் இருக்கிற ஸ்பீடோமீட்டரில் டிஸ்பிளேயே வரல. இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்ட நான் கொண்டு போனேன். அவங்க அதில் ஒரு சின்ன ட்ரிப்பர்ஸ்லாம் இருக்கும், பேட்டரி சைடில் ஒரு ட்ரிப்பர்ஸ் இருக்கும், அதில் ஏதாச்சும் தான் ஃபால்ட் இருக்கும் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்பர் ஒன்றுத்தையும் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணோடனே ஆன் ஆச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வண்டியில் இந்த பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணாலும் மற்ற கேபிள்ஸ் எல்லாம் பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணும்போது. இதனால் ஸ்பார்க் ட்ரிப்பர்ஸ் ஏதாச்சும் போச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் பெரிய செலவு வைக்கும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ லேர்ன் சம்திங்.